டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷான பழத்தில் செஞ்சு குடித்தா ரொம்பவே சூப்பருங்க. அப்படி ஒரு ஜூஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சம்மர்லேயே ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜூஸ் செய்கிறோம். எப்படி செய்கிறது நம்ம பார்த்துருவோம். நம்ம எடுத்துருக்க பழம் கிர்னி பழம். இந்த கிர்னி பழம் சீசனல் ஃப்ரூட்டு. இதிலே ஹைப்ரிட் வெரைட்டி கூட இருக்குது. அது உங்களுக்கு எல்லா சீசன்லையுமே கிடைக்கும். அது மாதிரி இல்லாமல் சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது போல் கிர்னி பழம் வாங்கிட்டு நம்ம இது போல் கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இந்த பழம். கட் பண்ணி எடுக்கும் பொழுதே அப்படியே உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். இந்த பழத்தை ஜூஸாக தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றது இல்லை. இதை பீசஸை அப்படியேவும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து ஒரு பீசஸ் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் குழிக்கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழிக்கரண்டியில் இது போல் எடுத்தால் வந்துடும். இது போல் உங்களுக்கு எடுக்க வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி. அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு இது போல் ஒரு பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அதில் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் மத்து வச்சுருப்போம், மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். கூடிய மட்டும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்காமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறத விட இது போல் மசிச்சு நம்ம ஜூஸ் செஞ்சால் தான் இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பழம் ஜூஸ் நம்ம செய்யும் பொழுது இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பழம் மசிய மசிய இதுவே உங்களுக்கு லிக்விடாக மாறிடும். இப்போ இந்த பழத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவில் சர்க்கரை சேர்க்குறேன். அதாவது நான் எவ்வளோ பெரிய பழம் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல் தான் சர்க்கரையோட அளவு. அது மட்டும் இல்லாமல் சில பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சில பழம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். அதாவது அது விளையிற நிலத்தை பொறுத்து அந்தந்த மண்ணுக்கு ஏற்றாற் போல் அதனோட இனிப்பு தன்மை மாறுபடும். நீங்கள் அதனால் இனிப்பு தேவையான அளவு கலந்துட்டு இதை ஒரு டம்ளரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்புக்காக வெள்ளை சர்க்கரை சேர்த்தேன். ஆனால் நீங்கள் கூடிய மட்டும் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை இது போல் பயன்படுத்திக்கலாம். இந்த ரெசிபி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ஜூஸில் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலுமே பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஐஸ் க்யூப் சேர்க்காமல் இதை குடிக்கும் பொழுதே உள்ளர, அதாவது நம்ம வயரில் சில்லுன்னு ஒரு ஃபீல் ஏற்படுறத நம்ம உணரலாம். அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு பழம் தான் இது. இந்த ஜூஸ் செய்கிறதும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம சொல்லும் போது வேணால் அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதாவது பிகினர்ஸ்க்கெலாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீட்டெயிலாக சொல்கிறது. ஆனால் இந்த ஜூஸ் செய்கிறது அவ்வளோ ஈஸிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.